வணக்கம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் கரண்ட் சிச்சுவேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு புது டெக் நான் வாங்கியிருக்கேங்க, காஸ்மிக் இன்சைட்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கு இந்த டெக். ஓகே, ஸோ இதிலேருந்து பார்க்கலாம் இன்றைக்கி. ஸோ 3 டெக்ஸ்லேருந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ 2 பாயல் வச்சுருக்கீங்க. பாயல் 1 வந்து டார்க் ப்ளூ ஸ்டோன், பாயல் 1. அண்ட் பாயல் 2 வந்து ஆரஞ்ச், டார்க் ஆரஞ்ச். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இன்ட்யூட்டிவாக அது தோணுதோ அதுதான் உங்களுடைய பெர்ஃபெக்ட் ரீடிங்காக இருக்கும். சூஸ் பண்ணுங்கள். பாயல் 1 வந்து டார்க் ப்ளூ அண்ட் பாயல் 2 வந்து டார்க் ஆரஞ்ச். ஸோ சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாயல் 1 போயிடலாம். ஓகே, ஸோ உங்களுடைய கரண்ட் சிச்சுவேஷன் பார்க்கலாம். Commitment. Things are getting serious. Divorce. Experiencing a breakup. Distance. You and your partner maybe physically or emotionally distant அப்படின்றது வந்திருக்குங்க. மேபி அட் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறதுக்கும் வாய்ப்பில் இருக்குது. இதில் ஒரு ரிலேஷன்ஷிப் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், உங்களுக்கு வந்து செப்பரேஷன் தெரியுது, டிஸ்டன்ஸில் இருக்கிறீங்க, ஒரு மனக்கசப்பு அப்படின்றது தெரியுது. ஆரம்பத்தில் ஒரு சந்தோஷம் கொடுத்துருக்கோம் உங்களுடைய லைஃப்பில். பட் இன் பிட்வீன் இருக்கிற பிரச்சனையினால் உங்களுக்கு வந்து இந்த சுச்சுவேஷன் சிலருக்கு போயிட்டுருக்கலாம், சிலருக்கு வந்து டிஸ்டன்ஸ் அப்படின்றது இருக்கலாம். ஸோ என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ஸோ அவங்க சைட்லேருந்து எந்த பதிலும் இல்லாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ இந்த கார்ட் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். ஸோ சூட் ஆகிறவங்க எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் நெக்ஸ்ட் பாயில் போய் இங்கே பார்க்கலாம். இந்த டெக்லேருந்து என்ன வருது, ரொமான்ஸ் ஏஞ்சல்லேருந்து என்ன வருது அப்படின்றது பார்க்கலாம். அட் ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் கெட்டிங் டு நோ ஈச் அதர். ஓகே, ஸோ 2 கார்டு வந்திருக்கு. ஓகே, கெட்டிங் டு நோ ஈச் அதர் as you reveal your innermost selves to each other, your bond deepens. Okay, so second வந்து free yourself. It is a time to take back control of your life அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இது ஒரு ட்ரூத் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிய போகுது, இல்லை தெரிஞ்சிருக்கீங்க. சம்திங் இங்கே வந்து ஒரு பிரச்சனைகள் இங்கே தெரியுதுங்க. உங்கள் 2 பேருக்கும் இல்லை உங்கள் சுற்றி இருக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து போயிட்டுருக்கலாம். ஸோ அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் உங்கள் லைஃப்பில் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த ப்ராப்ளம் அவங்களால கூட உங்களுக்கு வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ உங்களுடைய ஸ்டார்டிங் ஒரு கார்ட் பார்க்கும்போது உங்கள் 2 பேருக்குமே ஒரு ஈக்குவலான அந்த ஒரு லவ் அப்படின்றது எனக்கு தெரியுது. பட் ஒரு சிச்சுவேஷன் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த செப்பரேஷன் அப்படின்றது கூட இந்த ஒரு பாயிண்ட் வந்தனால உங்களை பற்றி இல்லை உங்களுக்கு ஏதோ அந்த ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள் தான், இந்த தேவையில்லாத குப்பைகள் அப்படின்னு சொல்லலாம், அந்த மாதிரிலாம் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் கொண்டு வந்து இப்போ இந்த ப்ராப்ளமில் உங்களுக்கு வந்து இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. அதனால உங்களுக்கும் ஒரு மனக்கசப்பு அவங்களுக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சேர்றது கூட, ஒரு பேசுகிறது கூட ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கே வந்து இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க, உங்களை வந்து கேர் பண்ணிக்கோங்க. ஸோ இட்ஸ் எ டைம் டு டேக் பேக் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் லைஃப். உங்களோட லைஃப், உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, உங்களுடைய முக்கியத்துவம் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய இருக்கிற முக்கியத்துவத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி இங்கே கார்ட்ஸ் வந்திருக்கு. இன்னொரு கார்டு உங்களுக்காக நடக்க ட்ரூ லவ். திஸ் இஸ் த ரொமான்ஸ் ஆஃப் எ லைஃப் டைம் அப்படின்றது வந்து இது வந்து எனக்கு நான் அதான் சொன்னேன் ஃபஸ்ட்டே நான் சொன்னேன். உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்த கார்டும் சரி, இந்த லாஸ்ட் வந்த கார்டும் சரி, இந்த லவ் மேலே உங்களுக்கு வந்து ஒரு அதிகமான ஒரு நம்பிக்கை, இந்த ரிலேஷன்ஷிப் மேலே ஒரு அதிகமான ஒரு பாசம் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. பட் இன் பிட்வீன் உங்களுக்கு வந்து அந்த இன்ட்ரப்ஷன் அப்படின்றது உங்களுக்கு இருந்திருக்கலாம். இது வந்து மெயினாக ஒரு மணி வைஸ் இருக்கலாம், சிலருக்கு வந்து ஒரு மற்றவங்களால் ஒரு இடையூறுகள் தான் எனக்கு தெரியுது.
ஸோ உங்களுக்குள்ள அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. சிலருக்கு இங்கே சனி தசை நடந்துட்டு இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு இல்லைனா அந்த பர்சனுக்கு இல்லை 8 சீரீஸ் இருக்கிறதுக்கும் 7 சீரீஸ் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் இந்த பிரிவு அப்படின்றது தெரியுதுங்க. ஓகே, சிலர் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் அப்படின்றது வந்து ஒரு வேலைக்காக கூட போயிருக்கலாம். அந்த மாதிரியும் இந்த பாயிண்ட் இங்கே வருது. ஸோ ஃபேமிலியை விட்டுட்டு வேறு இடத்துல போய் ஒர்க் பண்ணுறது, ஒரு சந்திப்பு அப்படின்றது சுத்தமாக இல்லாமல் அப்படின்றது கூட இது நீங்கள் இந்த பாயிண்ட் சூட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க. எனக்கு வருது வேணும். ஓகே, வேறு என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ டெத் கார்டு வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த கார்டு வந்தோடனே இதாயிராதீங்க. மேபி இங்கே நியூ பிகினிங் கூட இருக்கலாம். உங்களுக்கு வந்து புரிஞ்சு வர்றதுக்கும் உங்களுடைய லவ் வந்து புரிஞ்சு வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த டிஸ்டன்ஸ் வந்து குறைவு ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, உங்களுடைய லவ் அப்படின்றது அதாவது வந்து 2 பேருடைய லவ் அப்படின்றது வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங் தான் எனக்கு தெரியுதுங்க. இன் பிட்வீன் நடந்த பிரச்சனைனால இந்த மாதிரி ஒரு ஃபேஸஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ இங்கே வந்து என்ன ட்ரூ, எதனால் பிரச்சனை, எதனால் ப்ராப்ளம், எப்படி இங்கே வந்து ஒரு சொல்யூஷன் கொண்டு வர முடியும், ஸோ அதுதான் நீங்கள் யோசிக்கணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து முதல்ல அந்த பக்குவம் அடையணும், அந்த மனசளவில் பக்குவம் அடையணும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே வருது. ஓகே, வேறு என்ன இருக்குது கோடு? ஓகே, ஜஸ்டிஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு குழப்பமான எனக்கு கார்ட்ஸ் வந்து மாறி மாறி இருக்குது. நான் ஆக்சுவலாக அப்படி வைக்கவே மாட்டேன் நான். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு குழப்பமான மனநிலை தாங்க இருக்குது. அதாவது வந்து ஒருத்தர் ஒரு சமயம் வந்து இன்றைக்கி ஒரு விஷயம் எடுக்கிறீங்க, நாளைக்கு வந்து வேறு யாராவது சொல்லும்போது நீங்கள் மனசை மாற்றிக்கிறீங்க. ஒரு ஸ்ட்ராங்காக எனக்கு வைப் தெரியலை உங்களுடைய இது பார்க்கும்போது. ஒரு மனசு கன்ஃபியூஷன். ஒரு சில சமயம் வந்து ஜட்ஜ்மெண்ட் வேணும்னு நினைக்கிறீங்க. ஒரு சில சமயம் வந்து அந்த பர்சனை வந்து ஒரு 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 ஸ்பைங் எனர்ஜி கூட வருது. நீங்கள் பார்க்குறீங்களா அந்த பர்சன் உங்களை வந்து அந்த ஸ்பை எனர்ஜி வருது, வேவ் பார்க்குறது, இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க எப்படி இப்போ நினைக்கிறாங்க, தராட்ஸ் பார்க்குறது. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூசிங் ஸ்டேஜ். என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்றதான் இங்கே தெரியலை. ஒரு ஸ்ட்ராங் டெசிஷன் உங்களால் வந்து எடுக்க முடியலை இந்த ரிலேஷன்ஷிப்க்கு அப்படின்ற மாதிரி தெரியுது. ஓகே, ஓவரால் உங்களுடைய ஒரு லவ் பார்க்கும்போது உங்களுடைய ஒரு எப்படி இருக்குன்னா ட்ரூவாக தான் எனக்கு தெரியுறீங்க. உங்களுக்கும் சரி அந்த பர்சனும் சரி அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. இங்கே வந்து ஒரு ஈகோ கிளாஷ் இருக்கலாம், இல்லை மற்றவங்களோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கலாம். எதனால் உங்களுக்கு வந்து மூவ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். இந்த செப்பரேஷனில் நீங்கள் வந்து இருக்கிறீங்க. இப்போ போனால் வந்து ஏதாவது அதாவது வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் நடக்குமா, இல்லை ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாங்களா, சத்தம் போடுவாங்களா, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு தோணுது. ஸோ இங்கே வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, கண்டிப்பாக இங்கே கிடைக்கும். ஆனால் அதுக்கு நீங்கள் எவ்வளோ வந்து ஒரு ஸ்ட்ராங் எபிலிட்டியாக இருக்கணும் அப்படின்றதான் பார்க்கணும். பாருங்கள் எப்படி வருது பாருங்கள். ஜட்ஜ்மெண்ட், எஸ், ஜஸ்டிஸும் வந்துருச்சு, ஜட்ஜ்மெண்ட்டும் வந்திருக்கு. ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயம் வந்திருக்கு. ஆனால் நீங்கள் எப்படி அது வந்து ஒரு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்றது தான் எங்கள் விஷயம் அப்படின்றது. இது யார் மூலியமாக உங்களுக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும், யார் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, இந்த டைமில் உங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இங்கே வேணும். ஏன்னா அதாவது வந்து உங்கள் மனசில் இருக்கிற விஷயம் எல்லா டைம் ஷேரும் பண்ண முடியாது, ஷேரும் பண்ணக்கூடாது. அதே மாதிரி வந்து சில சீக்ரெட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு சேவ் பண்ணி வைக்கிறதும் நல்லது. ஏன்னா வந்து எல்லோரும் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா சில விஷயங்கள் அகென்ஸ்டாகவும் போயிட்டுருக்கு. இப்போ உங்கள்கிட்ட வந்து அப்போதைக்கு அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், இல்லை நீங்கள் என்ன மனசில் நினைக்கிறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி அந்த ஒரு மாற்றி பேசுகிறதுக்கும் அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு வந்து நடந்துட்டு கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜி கூட வருது. ஏன்னா ஒரு ஸ்டேஜே வந்து எப்படி இருக்குது பாருங்கள், உங்களுடைய ஸ்டேஜ் எப்படி இருக்குது பாருங்கள். ஓகே, ஸோ பேலன்ஸில் இருங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து பண்ணுங்கள். ஒரு தைரியமாக எனக்கு ஸ்ட்ரென்த்தன் தான் எனக்கு வேணும் உங்களோடது பார்க்கும்போது. ஸோ பழைய விஷயங்கள் நீங்கள் வந்து அதாவது எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு மிஸ்ஸிங் எனர்ஜி. இப்படி பண்ணிட்டாங்களே, ஏமாற்றிட்டாங்களே, இந்த மாதிரி செஞ்சுட்டாங்களே அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு தெரியுது. சிலருக்கு அது மணி வைஸ் தெரியுது, சிலருக்கு வந்து மனசளவில் தெரியுது, எமோஷ்னலி லாஸ் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் இருக்குங்க. எப்படி இருக்குது அப்படின்னா சேஞ்சஸ் இருக்குது. வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் இருக்குது, 10 ஆஃப் கப்ஸ் இருக்குது. ஸோ டோன்ட் வரி, இதுக்கு வந்து பயப்படாதீங்க. மினிமம் இது வந்து நீங்கள் மனசில் நினச்சிங்க அப்படின்னா இந்த பர்சன் யார், அதாவது தட் மீன்ஸ் உங்களை வந்து
உங்களுடைய சிச்சுவேஷனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறவங்க யார், உங்களை கைட் பண்ணுறவங்க யார், அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அவங்கக்கிட்ட உங்களுடைய ஒரு இஷ்யூஸ் உங்கள்கிட்ட கைடன்ஸ் நீங்கள் கேட்டுக்கலாம். அது வந்து உங்கள் பேரண்ட்டாக இருக்கலாம், உங்களோட சிஸ்டர்ஸாக இருக்கலாம், உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கலாம். அவங்கக்கிட்ட கைடன்ஸ் கேட்டுக்கு இந்த சிச்சுவேஷனுக்கு எப்படி நீங்கள் முடிவு எடுக்கணும், இந்த 10 ஆஃப் கப்ஸ் உங்கள் லைஃப்பில் வந்து எப்படி இந்த பர்சன்ட்டை நீங்கள் சேர்கிறதுக்கு, இந்த சிச்சுவேஷனை வந்து மாற்றுறதுக்கு எப்படி நீங்கள் கொண்டு வரீங்கன்னா, இங்கே வந்து மெயினாக இங்கே வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட எனக்கு தெரியுது, ரிலேஷன்ஷிப்பில் கூட இருக்கிறவங்க இங்கே இருக்கிறீங்க. ஸோ இங்கே வந்து ஒரு இந்த இந்த சிச்சுவேஷன் வர்றதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்குரிய ஒரு ஒரு முடிவு நீங்கள் எடுக்கணும். அதுக்கு வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுதான் இங்கே மெயினாக இருக்குது. ஓகே. ஸோ மறுபடியும் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிறது, இல்லை நீங்களே ஒரு ஒரு என்ன சொல்கிறது, இதுக்கு வந்து ஒரு மேக்கிங் டெசிஷன் தான் இங்கே. எப்படி நீங்கள் அந்த மேக் பண்ணுறீங்க, அது எப்படி முடிவு எடுக்கிறீங்க, எப்படி யாரை அப்ரோச் பண்ணுறீங்க, இங்கே எப்படி வந்து இந்த மறுபடியும் இங்கே ரீயூனியன் ஆகும் அப்படின்றதான் நீங்கள் யோசிக்கணும். ஓகே. முடிஞ்ச பர்சனல் ரீடிங் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே, பைல் 2 நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்குரிய ப்ரெடிக்ஷன். டார்க் ஆரஞ்ச் ரெட். ஸோ நீங்கள் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. ஓகே. ஓகேங்க, உங்களுடைய ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் வந்து கரண்ட் சிச்சுவேஷன் என்ன போயிட்டுருக்கு அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ இந்த காஸ்மிக் டெக்கில் இருந்து 3 கார்ட்ஸ் எடுக்க போகிறேங்க. Distance. You and your partner may be physically or emotionally distant. Challenges. Make a decision, work on inner healing. Okay. Yes, luck is on your side அப்படின்றது வந்துக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவான எண்டிங் வந்திருக்குங்க. ஸோ இங்கே வந்து எப்படி இருக்குன்னா, அட் ப்ரெசென்ட் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் வந்து டிஸ்டன்ஸ் தெரியுது. நீங்களும் அந்த உங்களுடைய பார்ட்னரும் ஃபிசிக்கலி அண்ட் எமோஷ்னலி தெரியுது. அதே மாதிரி இங்கே சேலஞ்சஸ் நிறையா இருக்குது உங்களுடைய பாண்டிங்கில், உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில். இங்கே வந்து சிலர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட இருக்கலாம், லவ் ரிலேஷன்ஷிப்பில் கூட இருக்கலாம். இப்போ சேலஞ்சஸ் அப்படின்னா சிலருக்கு வந்து மணி இஷ்யூஸ், சிலருக்கு வந்து வேலையில் ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம், ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருக்கலாம், சிலருக்கு வந்து அகைன்ஸ்ட் ஒரு பேரண்ட்ஸ் அகைன்ஸ்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒத்துக்காமல் அட் ப்ரெசென்ட் சுச்சுவேஷன் தான் சொல்லிகிட்ருக்கேன், ஒத்துக்காமல் இருக்கலாம். ஓகே. ஸோ இங்கே வந்து ஃபைனலாக உங்களுக்கு வந்து ஆன்சர் என்ன அப்படின்னா, இந்த ஒரு லக் அப்படின்றது உங்கள் சைடு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. இங்கே வந்து ஒரு போராட்டம் இருக்கலாம், பட் ஆனால் லக் அப்படின்றது வந்து நீங்கள் கொண்டு வர முடியும். இந்த ஒரு கனெக்டிவிட்டியில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து கொண்டு வர முடியும் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ ரொமான்ஸ் ஏஞ்சல்ஸ்லேருந்து பார்க்கலாம். உங்களுக்கு சிலருக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி கூட இங்கே இருக்கலாங்க. ஸோ ப்ரியாரிட்டி வைஸ் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து வேறு, அதாவது வந்து வேலை முதன்மைத்துவம் கொடுத்துட்ருக்கலாம், இல்லை வந்து பேரண்ட்ஸ்க்கு முதன்மைத்துவம் கொடுத்துட்ருக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் தெரியுது. பட் ஆனால் உங்களுடைய ஒரு சைடில் வந்து எஸ் அப்படின்ற மாதிரி தான் லக் அப்படின்றது இருக்குது. ஓகே. இந்த டெக்லேருந்து பார்க்கலாம் என்ன வருது அப்படின்னு. யூ டிசர்வ் லவ். எஸ், இதுதான் இங்கே வந்திருக்கு. யூ ஆர் லவபிள். கண்டிப்பாக இந்த ஒரு கனெக்டிவிட்டியில் எனக்கு வந்து பாசிட்டிவ் சென்ஸ் எனக்கு காமிக்குது, பாசிபிலிட்டிஸ் காமிக்குது. கண்டிப்பாக ரீயூனியன் ஆகிறதுக்கும் சேர்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. காலிங் இன் யுவர் சோல்மேட் வந்திருக்குங்க. யுவர் ப்ரேயர்ஸ், அஃபர்மேஷன்ஸ் அண்ட் விசுவலைசேஷன்ஸ் ஹெல்ப் பிரிங்ஸ் யூ டுகெதர் அப்படின்றதுக்கு கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு மேனிஃபெஸ்ட், நீங்கள் வந்து ஒரு அதாவது வந்து நீங்கள் யூனிவர்ஸ்ட்டை வந்து சரண்டர் கொடுக்கணும். நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து கம்ப்ளீட்டாக உங்களுடைய ஸ்பிரிட் கைட்ஸ்ட்டை வந்து கேளுங்க. உங்களுடைய
நீங்கள் நினைக்கிற மனசில் இஷ்ட கடவுளாக இருக்கலாம், குலதெய்வமாக இருக்கலாம், நீங்கள் யாரை அதாவது வந்து இங்கே வந்து நீங்கள் எதை நம்புறீங்க, எதை ப்ரே பண்ணுறீங்க, அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது நீங்கள் வந்து முக்கியமாக நம்பணும், ட்ரஸ்ட் வைக்கணும். ஸோ அதன் மூலியமாக இது வந்து கிடைக்கும். மேபி இங்கே வந்து போராட்டங்கள் இருக்கலாம், சேலஞ்சஸ் இருக்கலாம், அது ஃபேஸ் பண்ணுறதுக்கு அந்த தைரியம் அப்படின்றது வேணும். ஸோ இந்த கனெக்டிவிட்டியில் வந்து கண்டிப்பாக பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத காமிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இவங்க வந்து உங்களுடைய சோல்மேட்டாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, நீங்கள் அவங்களுக்கு சோல்மேட்டாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ இன்னும் ஒரு கார்ட், அட்ராக்ஷன். யூ அட்ராக்ட் ரொமான்டிக் லவ் பை என்ஜாயிங் த மொமெண்ட் ஃபுல்லி அப்படின்றது வந்திருக்கு. ஓகே, ஸோ எனக்கு வந்து உங்களுடைய கார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இது வந்து ரீயூனியன் ஆகும். கண்டிப்பாக அந்த பர்சனும் உங்களை வந்து நினச்சிட்டே இருக்காங்க, அந்த வைப்பும் தெரியுது. அதே மாதிரி நீங்களும் அந்த பர்சனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரியும் தெரியுதுங்க. ஸோ இங்கே 2 பேருக்குமே இந்த அட்ராக்ஷன் அப்படின்றது இருக்குது. கண்டிப்பாக இந்த லவ் அப்படின்றது வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகபட்சம் எனக்கு தெரியுது. ஓகே, இது வந்து உங்களுக்கு வந்து அட் ப்ரெசன்ட் உங்களுக்கு கஷ்டமான ஒரு சூழல் இருந்தாலும் பட் இங்கே வந்து ஃபைனலாக சக்ஸஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன் உங்களுக்கு. ஸோ இந்த டெக்லேருந்து பார்க்கலாம் உங்களுக்கு எப்படி வருது அப்படின்னு. ஸோ இங்கே வந்து இன்னொரு பாயிண்ட் வருது, இங்கே வந்து ஒரு விட்டு கொடுத்துட்டு போகிறது கூட பெட்டர் அப்படின்ற மாதிரி தெரியுது. சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து மேபி அங்கே வந்து ஈகோ இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயம் இங்கே வந்து ஒரு விட்டு கொடுத்துட்டு போகிறது, ஒரு ஒப்பீனியன் வைஸ் டிஃப்ரென்ஸ் கூட இங்கே இருக்கலாம், அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ ஒரு இந்த கனெக்டிவிட்டி நீங்கள் மனசில் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்ற வந்து ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பர்சன் உங்களுக்காக வர்றதுக்கும் இந்த சிச்சுவேஷனை அப்படியே மாற்றுறதுக்கும் உங்களால் வந்து முடியும். ஸோ இந்த ரீடிங் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சிச்சுவேஷன் உங்களால் வந்து மாற்ற முடியும். இந்த கஷ்டங்கள் உங்களால் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். உங்களால் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அதுதான் என் மூலியமாக உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 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 பாசிட்டிவிட்டி தான் எனக்கு கொடுக்குது, ஒரு சக்ஸஸ் உங்களுக்கு வந்து கொடுக்குது உங்களுக்கு. ஸோ அந்த சேஞ்சஸ் உங்களால் மாற்ற முடியும். உங்களுக்கு இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் வந்து உங்களால் வந்து மாற்ற முடியும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து மெஜிஷியனாக நீங்கள் இப்போ இருக்க வேண்டிய டைம் எதையும் நினச்சி வருத்தப்படுறதோ ஃப்யூச்சர் தான் நீங்கள் யோசிக்கணும். இப்போ வந்து கரண்ட்டாக நீங்கள் இதுக்குரிய முடிவுகள் எப்படி எடுக்கணும், எப்படி வந்து அது வந்து ப்ராசஸ் கொண்டு வரணும். ஏன்னா வந்து இங்கே வந்து ஒரு சிச்சுவேஷன் வந்து நீங்கள் சேஸ் பண்ணுறதை விட அதை வந்து நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறது தான். அந்த சிச்சுவேஷனாக இருக்கட்டும், அந்த பர்சனாக இருக்கட்டும், அந்த ஒரு உங்களுக்கு சாதகமாக நீங்கள் கொண்டு வரது, அது வந்து எப்படி நீங்கள் பண்ணணும், அது வந்து மெஜிஷியனாக நீங்கள் வந்து அது இறங்கணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு அந்த ஒரு பாயிண்ட் வருதுங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு யோசிங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இது எப்படி நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணணும், எப்படி வந்து நீங்கள் அந்த தடைகளை, இடையூறுகளை வந்து எப்படி வந்து முறியடிக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் யோசிக்கணும். இங்கே வந்து நீங்கள் அந்த பர்சன் வந்து லவ் பண்ணுறாங்களா, அந்த பர்சனுக்கும் இந்த ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக எஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த சிச்சுவேஷன் வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவல் போகும், கமிட்மெண்ட் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக போகும். ஆனால் இப்போ வந்து ஒரு ஹோப்லெஸ் சிச்சுவேஷன் உங்களுக்கு இருக்கலாம், அந்த பர்சனுக்கும் இருக்கலாம் மேபி. பட் ஈவன் அங்கே வந்து ஒரு அட்ராக்ஷன் அப்படின்றது இருக்குது, இப்போ கூட அங்கே இருக்குது, சோல்மேட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. இந்த சேஞ்சஸ் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த மெஜிஷியனாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றப்ப இங்கே எமோஷ்னலாக ஃபஸ்ட்டு நீங்கள் கொண்டு வரதை விட ஒரு இதுக்கு வந்து எப்படி நீங்கள் முடிவு எடுக்கணும், ஓகே இது வந்து எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் வந்து யோசிக்கணும். அதுக்கப்புறம் இந்த எமோஷனல் நீங்கள் கொண்டு வரலாம், மைண்டில் கொண்டு வரலாம். எஸ் கண்டிப்பாக இருக்குங்க. இந்த லவர்ஸ் வந்திருக்கு உங்களுக்கு வந்து அது நான் சொன்ன பாயிண்ட் தான் உங்களுக்கு ரிப்பீட் ஆகுது. நீங்கள் இது ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ வந்து மனசை போட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சு, எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுறது, எப்படி அவங்கள வந்து சமாளிக்கிறது, இல்லை அவங்கள சுற்றி இருக்கிறவங்கள யார் வேணாலும் இருக்கலாம். இங்கே வந்து ஒரு நபர் இருக்காங்க, ஒரு இன்ட்ரப்ஷன் அப்படின்றது இருக்குது. அது எப்படி வேணால் அது ஒர்க்கிங்லாம் இருக்கலாம், அது வந்து ஒரு பண விஷயமாக இருக்கலாம், ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கலாம், அகைன்ஸ்ட் அந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். பட் இது எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி வந்து இந்த மனசை மாற்றுறது, எப்படி வந்து நீங்கள் இந்த ஸ்டேஜ், இந்த லவர் ஸ்டேஜ் எப்படி நீங்கள் கொண்டு வரது, இந்த கனெக்டிவிட்டி வந்து எப்படி சக்ஸஸாக மாற்றுறது, அதுதான் நீங்கள் யோசிக்கணும். ஓகே, ஸோ யூனிவர்ஸ் சொல்கிற உங்களுக்கு வந்து பதில் இது தான். ஸோ வருத்தப்படுறதோ, ஸோ நினச்சி வந்து ஒன்றும் முடியலையே அந்த மாதிரிலாம் நீங்கள் நினைக்கிறத விட ஹேண்டில் லைக் மெஜிஷியன். ஓகே, ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.